السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى: الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب. وقال أيضا: قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. وقال أيضا: يا نساء النبي من يأت منكن بفاحشة مبينة يضاعف له العذاب ضعفين وكان ذلك على الله يسيرا. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: شعبان بين رجب وشهر رمضان يغفل الناس أنزل الناس منازلهم. صدق رسول الله صلى الله عليه وسلم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடினுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம்மவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, இந்த வாரத்திற்கான சிந்தனை ஷஅபான் சிறப்பும் குடியரசு கொண்டாட்டமும் புர்காக்களின் போதை ஆட்டமும் என்ற தலைப்புகளில் நல்ல செய்திகளோடு முழு செய்தி எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்வாராக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மாதங்களில் 8வது மாதம் தான் ஷஅபானுடைய மாதம். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் முதல் ஜும்மாவில் நாம் வீட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 மாதங்களில் எந்த மாதம் பிடிக்கும் என்று ஒரு கேள்வியை எழுப்பினால் அதற்கு நபிகள் நாயகமே பதில் சொல்லுவார்கள், எனக்கு ரொம்ப பிடித்த மாதம் ஷஅபான் என்று கூறுவார்கள். காரணம் என்னவென்றால், ரஜபிற்கும் ரமலானுக்கும் இடையில் உள்ளதுதான் ஷஅபான். இந்த மாதத்தில் நான் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகிறது. இந்த மாதத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த மாதம், என்னுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. நான் ஒரு நோன்பாளியாக இந்த மாதத்தில் இருக்க ஆசைப்படுகிறேன். அதிக வணக்கம் புரியக்கூடிய ஒரு இபாதத் ஆபிதாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்றெல்லாம் நபிகள் நாயகம் தனக்கு பிடித்தமான ஷஅபானுடைய மாதத்தை வர்ணித்து பேசுவார்கள். ஷஅபானுடைய மாதம் எப்படி நபிகள் நாயகத்திற்கு பிடித்தமானதாக இருந்ததோ அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கும் அந்த மாதம் பிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் எப்படி ஷஅபான் மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய உம்மத்து நாமும் இந்த மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் இந்த மாதத்தில் எப்படி அதிகம் இபாதத்துகள் தன்னை ஒரு ஆபிதாக ரப்பிடத்தில் காமிக்க ஆசைப்பட்டார்களோ அதே போன்று அவருடைய உம்மத்தாகிய நாமும் அல்லாஹ்விடத்திலே ஒரு ஆபிதாக காமித்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும், முந்துதல் இருக்க வேண்டும். அதற்கான நிறைய எண்ணங்கள் உள்ளத்திலே பிறக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படி ஷஅபான் மிகப்பெரிய சிறப்புக்குரிய மாதம். ஷஅபானுடைய சிறப்புகளிலே கிதாபுகளை நீங்க பார்க்க போனால் ஏராளமான செய்திகளை சொல்லுகிறார்கள். ஷஅபான் என்ற அந்த வார்த்தைக்குள் 5 எழுத்துக்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. ஷீன், ஐன், பா, அலிஃப், நூன். இந்த 5 எழுத்துக்களுக்கும் மார்க்க வல்லுநர்கள் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு சிஃபத்தை, ஒவ்வொரு தன்மையை சொல்லி காமிக்கிறார்கள். ஷஅபானில முதல் எழுத்து ஷீன். இந்த ஷீன் எப்படிப்பட்ட தன்மையை குறிக்குது என்றால்
மனிதனுக்கு மேன்மையை பெற்றுத்தரக்கூடிய தன்மையை குறிக்கிறது. ஷாபானில 2வது எழுத்து ஐன், இது எப்படிப்பட்ட தன்மையை குறிக்கிறது என்றால் மனிதனுடைய வாழ்விலே அவன் உயர்வை அடைய வேண்டும் என்பதை குறித்து காட்டுகிறது. ஷாபானிலே பா என்ற 3வது எழுத்து, இது எதை குறிக்கிறது என்றால் மனிதன் நன்மைகளை தேடிக் கொள்ள வேண்டும், நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும், சவாபுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்த பா என்ற எழுத்து குறிக்கிறது. ஷாபானில அலீஃப் என்ற இந்த எழுத்து உல்ஃபத்து, பற்றுதல், ஒருவர் இன்னொருவரோடு முஹப்பத்தாக விட்டு கொடுத்தல், எல்லாவற்றிலும் அனுசரித்தல் என்றெல்லாம் உல்ஃபத்து, ஒருவர் மீது அன்பு ஏற்படக்கூடிய அந்த பற்றுதலை குறிக்கிறது. 5வது எழுத்தாக நூல், இது மனிதனுக்கு ஒளியை பெற்று தருகிறது. இந்த 5 எழுத்துக்களும் இஸ்லாமிய மார்க்க வல்லுநர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். ஷாபானுடைய மாதத்தில் இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் இந்த சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். எப்படி அல்லாஹ் இந்த மாதத்தில் உண்டான ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பை வைத்திருக்கிறானோ, இந்த சிறப்புகளை வைத்துதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஷாபான் ரொம்ப பிரியமான மாதம் என்று சொன்னார்கள். ஷாபான் நபிகள் நாயகத்துக்கு பிரியமாக ஆவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், இந்த மாதத்தில் உண்டான ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பை சொன்னோம் அல்லவா, இந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்தினால் இந்த மாதத்தில் உள்ள எழுத்துக்கள் சிறப்புகள் நமக்கு கிடைத்துவிடும் என்பதைத்தான் மேற்கோள் காட்டி பெருமானார் எனக்கு மாதங்களே பிரியமானது ஷாபான் என்பதை பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நான் ரஹ்மத்துடைய வாசல்களை திறந்து விடுகிறேன். ஷாபான் மாதம் பிறை பிறந்து விட்டாலே ரஹ்மத்தின் வாசல்கள் ஓபன். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், ஷாபானுடைய மாதம் பிறந்து விட்டால் நான் இந்த மாதத்தில் அமல் செய்யக்கூடிய மனிதர்கள் மீது ரஹ்மத்துடைய மலையை பொழிய செய்கிறேன் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். ஷாபானுடைய மாதம் பிறந்து விட்டால் பாவங்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன். ஷாபானுடைய மாதம் பிறந்து விட்டால் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்வீர்கள், குற்ற பரிகாரம். அந்த பரிகாரத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றெல்லாம் இந்த மாதத்திற்கான சிறப்பை நபிகள் நாயகம் சொல்லி காமிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தில் தான் பெருமானார் சொன்னார்கள், முக்கியமான ஒரு அமல் அல்லாஹ் தஆலா மன விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். இந்த மாதம் முழுக்க நீங்கள் சொல்லப்படக்கூடிய ஸலவாத்துக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். ஷாபானிலே என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள், அது என் தர்பாருக்கு எடுத்து காமிக்கப்படுகிறதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். ஷாபானுடைய மாதத்திலே நீங்கள் நட்டப்பட்ட ஒரு செடியை அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவது உங்கள் மீது கட்டாய கடமை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்த நாயகம் சொன்னார்கள், ரஜபுடைய மாதம் ஒரு மனிதனுடைய உடலை அழகுபடுத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஷாபானுடைய மாதம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது. ரமலானுடைய மாதம் ஒரு மூமினுடைய முழு ரூஹை, முழு உயிரை அது சுத்தரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. ரஜபும் ஷாபானும் ரமலானும் மூன்றும் ஒரு மூமின் வாழ்வில முழுமையாக 90 நாட்கள் 5 கால தொழுகைகளோடு, சொல்லப்பட்ட நோன்பு, கடமையாக்கப்பட்ட நோன்பு நோற்றதோடு, குர்ஆன் திலாவத்தோடு, திக்ருகளோடு, தான தர்மங்களோடு 90 நாட்கள் ரஜப் ஷாபான் ரமலான் பரிபூர்ணமாக அவன் அடைந்து கொண்டால் அவன் உடலும் அவன் உள்ளமும் அவனுடைய ரூஹ் ஆன்மாவும் எல்லாம் சீர் பெற்றதாக செம்மையாக மாறிவிடும். அவருடைய இம்மை மறுமை வாழ்க்கை கேள்விக்குரியதல்ல என்றார்கள் கண்மணி நாயகம். 12 மாதங்களில் ஒரு முஃமின் இந்த 3 மாதங்களில் அதிக கவனம் எடுக்கணும். மற்ற மாதங்கள்ல பொடுபோக்கா இருக்கிற மாதிரி ரஜபுல இருந்துடக்கூடாது. இந்த உம்மத்து இருந்துருச்சு, ரஜபு கடந்து விட்டது, ஷாபான் வந்து விட்டது. சரி, இந்த ஷாபான்லையாவது நாம் தொழுகை விடாமல் கொள்வோம். காலை மாலை ஒரு ஆயின் குர்ஆன் இருந்து ஓதுவோம். காலை மாலை சிறிது நேரம் திக்ர் செய்வோம். நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்வோம். இப்படி நற்காரியங்களை இந்த மாதத்திலே நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால்தான் பின்னால் வரக்கூடிய ரமலான் நமக்கு வழிவகுக்கும். நமக்கு அமல் செய்வதற்கான ஹிதாயத்துடைய பார்வை அது திறந்து விடும். இல்லைன்னா பாருங்க, ரமலான் மாதம் வந்து நிறைய பேர் மூதேவிகளா இருப்பாங்க. தப்பா எடுத்துக்க வேணாம், நோன்பு வைக்க மாட்டாங்க, தொழுகைக்கு வர மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையா நிறைவேற்ற மாட்டாங்க. ஆனா எல்லா இடங்கள்லயும் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துவாங்க, நான் பாயி,
நான் முஸ்லீமு, நான் அவர் வீட்டுக்குள்ள, நான் இவர் வீட்டுக்குள்ள என்று ரமலான் மாதங்களிலே மார்கட்டி கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதம் சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்துவிட்டால் சஹாபா பெருமக்கள் குதிப்பார்கள், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார்கள். ஷாபானுடைய மாதம் பிறந்து விட்டால் சஹாபா பெருமக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தங்களுடைய இபாதத்துக்களை அதிகமாக்குவார்கள். தொழுகைக்கு முன்கூட்டிய பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை மேலும் மேலும் அதிகப்படுத்துவார்கள். தங்களுடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு 2% வரியை ஏழைகளுக்கு ஷாபான் மாதத்திலே ஜக்காத்தை கொடுத்து விடுவார்கள். முஸ்லிம்களிலே யார் ரொம்ப வறுமை கோட்டுக்கு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கணக்கெடுத்து அவர்களுக்கான பொருளாதார உதவியை ரமலானில் தர வேண்டியது முந்தைய ஒரு மாதத்தில் கொடுத்து, பொருளாதாரத்தில் பின்தங்கிய முஸ்லிம்கள் ரமலானிலே பொருளாதாரத்தை காரணமாக காமித்து நோன்பை விட்டுவிடக் கூடாது, தொழுகையை விட்டுவிடக் கூடாது, நம்மை போன்று அவர்களும் அமல் செய்ய வேண்டும் என்ற நல்ல உயர்ந்த எண்ணத்தில் சஹாபாக்கள் ஷாபான் மாதத்திலே ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பார்கள், தர்மங்களை அதிகமாக்குவார்கள். சஹாபா பெருமக்கள் அதிகாரிகளெல்லாம் வரவழைத்து சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை நிற்க வைப்பார்கள். இஸ்லாமிய தண்டனைகள் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ அவர்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு விடுதலை பெறக்கூடிய நெருக்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உடனே விடுவிப்பார்கள். ஷாபான் மாதத்தில் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய உடலையும் பொருளாதாரத்தையும் தங்களுடைய மாகுலையும் சஹாபா பெருமக்கள் சரி செய்து கொள்வார்கள். ரமலான் பிறை பிறந்ததென்றால் சஹர் செய்வார்கள், நோன்பை பிடிப்பார்கள், இஃப்தார் செய்வார்கள், தராபியா தொழுவார்கள், சஹர் செய்வார்கள், நோன்பை பிடிப்பார்கள், இஃப்தார் செய்வார்கள், தராபியா தொழுவார்கள். 30 நாட்களும் இதே பொழப்பாகத்தான் சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால் ஷாபானிலே நாம் தயாராக வேண்டும், ரஜபிலே தயாராக வேண்டும். ஒரு கேவலம் ஒரு வேதனை என்ன, ரஜபையும் ஷாபானையும் இந்த உம்மத்து கோட்டை விடுகிறது. ரமலான் மாதத்தில் புத்துணர்ச்சி பெற்றவர்களாக நோன்பு பிடிக்கணும், தராபியா தொழணும், நோன்பு பிடிக்கணும், தராபியா தொழணும். திடீர் ஆர்வம் எல்லாம் ஒரு மனிதரை நிரந்தரமாக அமல் செய்ய வைக்காது. தொழுகையில நாம் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னதாகவே நாம் தயாராக வேண்டும். திடீர் சாம்பார், திடீர் சட்னி என்று நாம் யோசனை செய்தால் பேச்சுக்கு வேண்டுமானால் அழகாக இருக்கலாம், செய்வது யாரு என்ற ஒரு கேள்வி வருந்தவா. திடீர் தொழுகை, திடீர் அமல் என்று உள்ளத்து ஆசை பிறந்தாலும் செய்வதற்கு உடல் ஒத்துழைப்பு தராது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, ஷாபானுடைய மாதம் பிறந்து விட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள் கண்மணி நாயகத்திடத்திலே, யா ரசூலல்லாஹ், எந்த மாதத்திலும் இல்லாத அமல்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகம் காணப்படுவதற்கு காரணம் என்ன? நபிகள் சொன்னார்கள், இந்த மாதத்திலே நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன், அல்லாஹ்விடத்திலே நான் ஒரு நோன்பாளியாக பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன், இந்த மாதத்திலே நான் அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ கேட்க ஆசைப்படுகிறேன். ஆயிஷாவே, அல்லாஹ் சலிப்படைவதில்லை, அல்லாஹ் ஒருபோதும் சுளிப்பை காட்டுவதில்லை, ஒருபோதும் அல்லாஹ் முகத்தை சுளிப்பதில்லை. எவ்வளவு தொடர்ந்து கேட்டாலும் அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். நீங்கள் கேட்பதில் சதிவடைந்து விடாதீர்கள் என்றார்கள் ஷாபான் மாதத்தில். தொடர்ந்து கேளுங்கள், நடுநிலையான அமல்களை பின்பற்றுங்கள். திடீரென்று தொழுவது, திடீரென்று தொழுகை விட்டு விடுவது, திடீர் நோன்பு வைப்பது, திடீர் நோன்பை விட்டு விடுவது, அப்படி அல்லாமல் ஒரு நடுநிலையாக எப்பொழுதுமே தொழுகையாளியாக, எப்பொழுதுமே நோன்பாளியாக, எப்போதுமே திக்ர் செய்யக்கூடிய சிக்கருடைய மனிதராக நாம் நடுநிலை அமல்கள் விஷயத்திலே நடுநிலையை கையாண்டால் ஷாபானுடைய மாதத்தை நம்மால் அமல்களால் நிரப்ப முடியும். ரமலான் நமக்கு அமல் செய்ய இலகுவாக அமையும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஷாபானுடைய மாதத்தில் அதிகம் நோன்பு நோற்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா பதிவு புத்தகத்திலே பதிவு செய்கிறார், யார் யாரெல்லாம் ஷாபானை கண்ணியப்படுத்துகிறார்களோ, ஷாபானில் யார் நோன்பு நோக்கிறார்களோ, ஷாபானில் யார் அதிகம் குர்ஆன்களை ஓதுகிறார்களோ அவர்களுடைய பெயர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா பதிவு புத்தகத்திலே பதிவு செய்கிறார். ஷாபானில முக்கியமான ஒரு இரவு இருக்கு, அதுதான் ஷாபானுடைய 15ஆம் இரவு, புனித ஷபே பராத். அந்த ஒரு நாள் இரவு நோன்பை உங்களில் யார் நோற்பார்களோ அவர்களுக்கு ஓராண்டு முந்திய செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும், பிந்திய ஓராண்டு செய்யப்படுகின்ற பாவங்களை சேர்த்து மன்னிக்கப்படும். அந்த மாதத்தில் அந்த ஒரு நாள் நோன்புக்கு யார் குடும்பத்திற்கு செலவு செய்வார்களோ அந்த குடும்பத்திற்கு அடுத்த ஓராண்டு வரைக்கும் பரக்கத்து கொட்டப்படும். அவர்கள் வாழ்விலே எல்லா விதமான முசீபத்துகளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பார் என்றார்கள் கண்மணி நாயகம்.
இப்படி ஷஅபானுடைய மாதத்தை குறிப்பிட்டு நாம் பார்க்கின்ற பொழுது ஏராளமான சிறப்புகள் கிதாபுகளிலும் குர்ஆன் ஹதீஸிலும் காண கிடைக்கின்றன. அல்லாஹ் சொல்லுவான், அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி தூபா லஹும் வ ஹுஸ்னு மஆப். அத்தகையவர்கள் யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் தங்கும் இடம் நல்லதான இடமாக, உயர்ந்த இடமாக நாம் ஆக்கி தருவோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, முடிந்தவரை ஷஅபானை ஒரு நல்ல அமலுக்காக பயன்படுத்தக்கூடிய மாதமாக நாம் கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும், கடைபிடித்தே ஆக வேண்டும். ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், ஷஅபான் எனக்கு மிக பிரியமான மாதம். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷஹ்ரு ரமலான் துஃபலுன் நாஸ். மக்கள் இந்த மாதத்தை என்ன செய்கிறார்கள்? பொதுபோக்காக, மறந்தவர்களாக, அசதியானவர்களாக, அசட்டையானவர்களாக இந்த மாதத்தை முஸ்லிம்களிலே நிறைய பேர் கடக்கிறார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். எனவே முடிந்தவரை ஷஅபானை கண்ணியப்படுத்தக்கூடிய முன்னிகளாக நாம் உருவாக வேண்டும். சரி, அடுத்து இந்த தலைப்போடு ஒட்டிய இன்னொரு தலைப்பு கொடியரசு கொண்டாட்டம். நம்மில் நிறைய பேர் ஜனவரி 26 வந்துவிட்டால் குடியரசு தினத்தை கோலாகலமாக கொண்டாடுவதற்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடியரசை கொண்டாடுவதில் நமக்கு ஒரு தலைவரின் தார்மீக கடமை இருக்கிறது. நம்மள நிறைய இஸ்லாமியர்கள், நீங்க நிறைய இடங்கள்ல பாருங்க, பொதுவா இன்னைக்கு நம்மள சிறுபான்மை வந்தேறி அப்படி இப்படி என்றெல்லாம் வாய் பூசாமல் நம்மை பார்த்து பேசுவதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஜனவரி 26க்கும் ஒவ்வொரு ஆகஸ்ட் 15க்கும் பள்ளிவாசல்களில கொடியேற்றுவது கிடையாது, மதரசாக்களில கொடியேற்றுவது கிடையாது, இஸ்லாமிய சாபகங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கொடியேற்றுவது கிடையாது. உண்மையிலே இந்த இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு முக்கிய பங்கு இஸ்லாமியுடைய பங்கு, அலாதியான பங்கு. அது அளவு கொண்டிட முடியாது. அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள், குறிப்பாக ஆலிம் குலமா பெருமக்கள் இந்த மண்ணுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய நேற்று ஏறக்குறைய 60,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் வீரர்களுடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த மண்ணுக்காக உயிரையும் உடலையும் துச்சமாக கருதியவர்கள் தான் நம் முன்னோர்கள், மூத்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த குடியரசு தினத்தை கொண்டாடக்கூடிய நம்மில் எத்தனை பேர் அதை மனப்பூர்வமாக, உளப்பூர்வமாக அதை கொண்டாடுகிறோம்? இன்னைக்கு குடியரசு தினம் கொண்டாட்டம்னா என்ன ஆயிடுச்சு? பாராளுமன்றத்தை கொடியேற்றுவாங்க, சட்டமன்றத்தை கொடியேற்றுவாங்க, முக்கிய அரசு அலுவலகங்களை கொடியேற்றுவாங்க, பள்ளிக்கூடத்துல ஏற்றுவாங்க, கல்லூரிகள் ஏற்றுவாங்க, எங்கேயாவது சங்கங்கள்ல ஏற்றுவாங்க, தெருமுனைகள்ல ஏற்றுவாங்க. நீங்கள இத்து போனவங்க 4 பேர் வந்து உட்காந்துக்கிட்டு கொடியரசு தினத்தை பத்தி பேசுறான்னா இவன் சினிமா ஃபீல்டுல எப்படி வந்தான் அதை பேசி 4 பேர் பேட்டி கேட்டு உட்காந்துருப்பாங்க. அறகுறையான தமிழ், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத பேட்டி, நேர்காணல். இன்னும் சொல்ல போனா குடியரசு தினத்தன்று குடியரசு வரலாறு போடுறான டிவில, இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக சொல்லி அன்னைக்கு முசீபத்து சினிமா படங்களை போட்டு இந்த சமுதாயத்தை காலங்காலமா ஒரு முட்டாள் சமுதாயமாக, வரலாறு தெரியாத சமுதாயமாக, குறிப்பாக இஸ்லாமுடைய வரலாறுகளை இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒரு சதி கும்பல் சதி வேலையை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறது. அந்த சதி வேலையிலே முஸ்லிம்கள் நாமும் சிக்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். எத்தனை பேர் கையில மொபைல் போன் இருக்கு? என்றைக்காவது ஒரு நாள் கூகுள்ல போய் இந்தியா சுதந்திரம் அடைந்தது எப்படி என்ற வரலாறு படித்த சரித்திரம் நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மள எத்தனையோ பேருக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சுன்னா நள்ளிரவு 12 மணிக்கு கிடைச்சது. எந்த மாசம்? ஆகஸ்ட் மாசம். எந்த வருஷம்? 1947. அழகா பேசுவோம். சரி, குடியரசு தினம் எதனால ஏற்றப்படுது, குடியரசு எதனால கொண்டாடப்படுகிறது என்றெல்லாம் ஒரு விவாதத்தை முன்வைத்து கேள்வி எழுப்பினார். பதில் தெரியாது. குடியரசுனா என்னென்ன விளக்கம் இல்லாம, குடியரசு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சமூகமாக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1947க்கு பின்னால், சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால் 2 ஆண்டு காலம் கால அவகாசம் எடுத்து இந்த இந்தியா என்ற இந்த நாடு மீண்டும் முடியாட்சி, மன்னராட்சிக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் மூத்த தலைவர்கள், முன்னோர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து மக்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு நிலைதான் குடியரசு என்ற ஒரு நிலைக்கு உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில் உருவாக்கப்பட்ட இந்த நாடு இன்றைக்கு அந்த குடியரசு அடிப்படையில் செல்லுகிறது என்று பார்த்தால் கட்டாயம் கிடையாது. நான் கடந்த ஜும்மால ஏதோ ஒரு ஜும்மால் பேசிய ஞாபகம், பேருக்கு தான் ஆகஸ்ட் 15 கொடி பிடிக்கிறோம், பேருக்கு தான் குடியரசு தினம் ஜனவரி 26 கொடி பிடிக்கிறோம். ஆனா அடிப்படையில ஒரு மண்ணும் கிடையாது.
இங்க ஒரு இந்தியன் பாதிக்கப்பட்டால் அவனுக்கான நியாயம் கிடையாது, அவனுக்கான தர்மம் கிடையாது. இங்க அதர்மம் தான் உயர்ந்து நிற்கிறது. இங்க நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் என்றைக்கும் குரல் கிடையாது. எத்தனை மன்றங்கள்ல ஜெயபீர் அல்லாஹ் அக்பர் சொன்னாலும் வேகமாக சொல்லிக் கொள்ளாமொழிய ஆட்சியும் அதிகாரமும் எதிரி கையில் இருப்பதால் முஸ்லிம்களால் எந்த ஒன்றை இன்றைக்கு வரைக்கும் சாதிக்க முடியல. பாராளுமன்றத்துல ஒரு எம்பி கூட இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்துல 2 சீட்டுக்காக நம்மள எத்தனை பேர் காலகாலமாக அடிமையாக படுத்து கிடக்கிறார்கள். இதெல்லாம் எழுச்சி பெறணும், மறுமலர்ச்சி அடையணும்னா முஸ்லிம்கள் நாம விழிச்சா மட்டும்தான். நம்ம வரலாறே தெரியாம நம்ம வாழ்றது எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை தெரியுமா? கிட்டத்தட்ட அது பைத்தியத்திற்கு சமம். ஒரு பைத்தியத்திற்கு சமம். சொந்த வரலாறு தெரியாமல் இந்த மண்ணில வாழ்வது. வரலாற்றை விரட்டி பாருங்கள். சுதந்திர தினத்திற்கும் குடியரசுக்கான அடிப்படை வரலாறுகளை முஸ்லிம் சமூகத்திற்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி இந்த குடியரசு தினம் கொண்டாடுற அன்னைக்கு நம்மள நிறைய பேர் பள்ளிவாசல் மதரசாக்களில் கொடியேற்றுவது ஆண்டுதோறும் கடமையாக்கப்பட வேண்டும். ஒரு பள்ளி ஓரமா, ஒரு மதரசா ஓரமா ஒரு கம்பை கட்டி ஒரு கொடியை ஏற்றி, அட ஊர் உலகம் வர தேவையில்ல, வர்றவங்க வரட்டும், 10 பேராவது வரட்டும், வருஷத்துல 2 வாட்டி அந்த கொடிக்கு சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு இந்திய முஸ்லீமாக என்றைக்கு நாம் உலா வரப்போகிறோம். அதுல நம்மள நிறைய பேர் வியாக்கியானம் பேசுவாங்க, அதுல முஸ்லீம் சல்யூட்லாம் அடிக்க கூடாது. உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் மட்டும் தான் சரியா செய்யணும். சல்யூட் உனக்கு யாரு சொன்னா சல்யூட் அடிக்க கூடாது? இஸ்லாம் நம்மளுடைய வழிபாடு, இந்தியா நம்மளுடைய தாய்நாடு. இஸ்லாமையும் இந்தியாவையும் கொண்டாந்து 2ஆ ஒன்னா சேர்த்தீங்கன்னா எந்த காலத்தையும் உன்னால சொந்த மதிக்கவே முடியாது. சஹாபாக்கள் ஒரு சஹாபி சொல்றாங்க, அப்துல்லா இப்னு துஃபைல், யார் தன்னுடைய சொந்த மண்ணை நேசிக்கிறாங்களோ அவர்கள் தான் உண்மையான அந்த மண்ணுடைய விசுவாசி என்றார்கள். சொந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு குடிமகனாக நாம் உருவாக்க வேண்டும். சொந்த மண்ணை நேசிக்காதவர்கள் உண்மையான அந்த மண்ணுக்கான குடிமகன் இல்லை என்றார்கள் சஹாபா பெருமக்கள். நபிகள் நாயகம் அதைத்தான் சொன்னார்கள், சொந்த மண்ணை நேசிக்க தெரியாதவன் ஒருபோதும் நாட்டுக்காக அவன் பாடுபடவே மாட்டான். அவரிடத்திலே நாட்டுக்கான முன்னேற்றமும் இருக்காது, சொந்த வீட்டுக்கான முன்னேற்றமும் அவரிடத்தில் இருக்காது. ஏதோ ஒரு வாழ்க்கை, இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கமா, இன்னைக்கு நல்ல சாப்பிட்டோமா, நல்லா என்ஜாய் பண்ணோமா, நல்ல ஊர்வலம் சுத்தி வந்தோமா, இப்படி ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ள முஸ்லிம் சமூகம் வாழ்றதுனாலதான் 26 ஜனவரி வரலாறு தெரியாம கை கட்டுறோம், சளி கடிக்கிறோம், முட்டாய் வாங்கி வாயில போட்டுவோம். ஆனா கொடியேற்ற அன்னைக்காக ஒரு 2 வரலாறு, அட்லீஸ்ட் ஒரு வரலாறு பேசுறாங்களா? கிடையாது. ஜனங்களும் பார்த்து பாடிட்டு கொடியை ஏற்றுட்டு அப்படியே கடந்து போறது. கொடியேற்ற அன்னைக்கு கூட இந்தியாவுடைய வரலாறு பேசாமல் கலைந்து போவது என்பது ஒரு கருப்பு தினமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே குடியரசு கொண்டாட்டங்கள் இதெல்லாம் மாற்றப்பட வேண்டிய ஒரு நிலைகள். உண்மையிலேயே குடியரசு என்ற அந்த வார்த்தைக்கு அடிப்படை சித்தாந்தத்தை சஹாபா பெருமக்கள் உணர்ந்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 பேரும் நடந்து செல்கிறார்கள். கொஞ்சம் உமர் ரலியல்லாஹு முன்னாடி நடந்து சென்றார்கள். ஒரு வயதான மூதாட்டி, அந்த மூதாட்டியை பார்த்த உமர் கேட்டார்கள், ஏம்மா இந்த வேகாத வெயில்ல எங்க போறீங்க? நான் இங்கிட்டு போறேன் அங்கிட்டு போறேன்னாங்க. அப்படியா? ஏமா இவ்வளவு சிரமப்படுறீங்க? என்ன செய்ய? இந்த பிரதேசத்துக்கு ஆளுநரா ஜனாதிபதியா உமர் ஒருத்தர் வந்தார். அவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எனக்கு எந்த நல்லதுமே நடக்கல, எந்த வதீஃபா, எந்த ஊக்கத்தொகையும் கொடுக்கப்படல, முதியோர் தொகையும் வழங்கப்படலை, எந்த உதவியுமே இல்லை அவங்க ஆட்சி காலத்துல. நான் ரொம்ப சிரமப்படுறேன். அது வரைக்கும் உமர் தன்னை உமர் காட்டிக்கல. அந்த அம்மாவுக்கு என்னென்ன பணிவிடை செய்யணும் எல்லா பணிவிடையும் செஞ்சாங்க. ஒரு கட்டத்துல உமரதில் அந்த அம்மாட்ட இப்படி ஒப்பந்தம் வாங்கினாங்க, நான் வேண்டுமானா அந்த உமருக்கு பகரமா அவர் உன்னை கவனிக்காம விட்டதற்கு ஏதாவது ஊக்கத்தொகை, சன்மான தொகை, பரிகார தொகை கொடுக்கணுமா என்று பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி ஒரு 20-25 தீனார்களை என்ன செய்தாங்க உமர் அவர்கள். ஒப்பந்த அடிப்படையில தான் செய்த தவறு, தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு முதியோருக்கு போக வேண்டிய எந்த விதமான ஊக்கத்தொகையும் போகாததனால் நாளை மறுபடியும் அல்லா இடத்துல என்ன பதில் சென்ற ஒரு பயத்தினால் உமர் அவர்கள் 25 தீனாரை அந்த அம்மாவுக்கு இலவசமாக தந்து ஒரு காகிதத்துல அதை எழுதிட்டாங்க. அதை எழுதி என்ன செய்யறாங்க, அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது கொஞ்ச நேரம் பின்னாடி வந்த அலியும் இவன் மஸ்ஊதும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன் சலாம் சொல்லிட்டாங்க. அதை செவிமடுத்த அந்த அம்மா, வயதான அம்மா வாயில கை வச்சுட்டாங்க. அல்லாஹு அக்பர். இவ்வளவு நேரம் நான் அமீருல் முஃமினீன்ட்ட பேசிட்டு இருந்தேன். இதுல நிறைய பாடங்கள் இருக்கு. ஒரு ஜனாதிபதி சாதாரணமான உடையில இருக்கணும்.
வானத்துல பூச்சா மாதிரி அவர் ஒருத்தர் போறதுக்கு ஊரே டிராபிக் பண்ணுவான். அவன் மேலதான் பறந்து போவான், கீழே கொண்டு எல்லாரும் நிக்க வச்சிருவான். குடியரசு என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மக்களுக்கானது. உங்க ஒருத்தருக்கானது அல்ல ரோடு, உங்க ஒருத்தருக்கானது அல்ல இந்த நாடு. மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் தான் உண்மையான அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் உள்ள தகுதி உடையவர்கள். இங்க அப்படி கிடையாது. ஆனா உமர் ஒரு சாதாரணமாக அந்த அம்மாட்ட பரிணாமத்தை வெளிப்படுத்தினாங்க. கடைசியில உமர் என்ன செஞ்சாங்க, அந்த சீட்டை மதீனாவுக்கு தன்னோடு எடுத்து வந்துட்டாங்க. தன்னுடைய மரண நேரத்தில் அபூ தல்ஹாவை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் மரணித்து விட்டால் என் கஃபனுடைய ஆடையில் இந்த சீட்டையை சேர்த்து சொல்லிவிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? கபூர்ல ஏறக்குறைய உமர் அவர்கள் அவங்க வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கைக்கு கேள்வி பதில் மொத்தம் ஏறக்குறைய 12 வருஷம் ஆச்சுக்கிறாங்க கிதாபுகள். 12 ஆண்டு காலமாக இந்த உலகத்தில் உமர் செய்த ஆட்சிக்கு பதில் சொல்வதற்கு கால அவகாசம் கபூர்ல ஏற்பட்டது. ஒரு நீதமான நீதிவானுக்கு கபூர்ல 12 வருஷம் கேள்விக்கு டைம் எடுக்கப்பட்டதுன்னா நாம வாழ்ற வாழ்க்கைக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? கபூர்ல பதில் சொல்லி முடிக்க. என் கஃபனோடு இந்த சீட்டையும் சேர்த்து அனுப்பிவிடு. அல்லாஹ் என்னிடத்துல கேள்வி எழுப்பினார். உன் ஆட்சி காலத்தில் ஒரு மூதாட்டி கவனிக்க மறந்ததால் ஒரு கேள்வி எழுப்பினார், இந்த சீட்டை எடுத்து நான் காமிப்பேன் என்றார். அதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு உண்மையான எடுத்துக்காட்டு இப்படிதான் இருக்க வேண்டும். இங்க பாதிக்கப்பட்டோம், இங்க மனு கொடுக்கப்பட்டு நான் தான் பாதிக்கப்பட்டவன் சார், என் பொண்ணை கற்பழிச்சுட்டான், என் நகையை பறிச்சுட்டு போயிட்டான், என் வீட்டை நாசப்படுத்திட்டான், என்ன அப்படி இப்படி ஆக்கிட்டான்னு சொல்லி புகார் கொடுத்து நீதிமன்ற கூட்டுல போய் நின்றா கூட நீதிபதி நீதம் சொல்ல மாட்டார். அவரு நிதிக்குத்தான் விலை போவார். நீதி பேச வேண்டிய நீதிபதி நிதிக்கு வரை போய் விடுகிறார். இப்படிப்பட்ட நிலைகள் நீடித்தால் ஆண்டுதோறும் குடியரசு என்பது வெறும் வெற்று வார்த்தைகளே. அல்லாஹ் தஆலா இந்த நிலை நம்முடைய பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம்மளால ஒன்றும் சாதிச்சிட முடியாது. பவர் இல்லாத வரைக்கும் நம்ம பல்லு இல்லாத பாம்பு தான். பாம்புக்கு எப்படி பல்லுல விஷமோ அது போன்று இஸ்லாமியர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் தான் எல்லா அந்தஸ்தும் ஒழித்திருக்கு. நாம அந்தஸ்தை இழந்துட்டோம், தகுதியை இழந்துட்டோம். காரணம் என்ன? வரலாறை நாம் படிக்க மறந்ததால். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இன்றைக்கு பொழுது போனா போதும் சொல்லி வாழ்ற முஸ்லிம் கூட்டத்துக்கு மத்தியில எந்த எழுச்சியும் எந்த மறுமலர்ச்சியும் வராது. சொந்த வரலாறை தெரிந்து கொண்டாத உம்மத் எந்த காலத்திலும் உருப்படாது. நான் சொல்லவில்லை, அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். சரி, அடுத்து இந்த ஜும்மாவுடைய தலைப்புகளில் புர்காக்களின் போதை ஆட்டம் கடும் மோசமாக இன்றைக்கு தலையிலிருந்து ஆடப்படுகிறது. சமூக வலைதளங்களில் ஏறக்குறைய ஒரு வாரத்திற்கு மேலாக கடையநல்லூர் ஷைத்தான் என்று சொன்னாலும் பொருத்தமான வார்த்தை தான். அவர் சாதாரண வகிதா அல்ல, அவர் ரீல்ஸ் வகிதா. ஒருவேளை அவருக்கு அழைத்து பாங்கு சொல்லி பேர் வைக்கும் போது ரீல்ஸ் என்ற வார்த்தையை சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். வெறுமனே வகிதா பாங்கு வகிதான்னு வச்சுக்காங்க. அந்த வகிதா அம்மாவுடைய பயோடா பேட்டில பின்னாடி பாத்தீங்கன்னா பாபா ஒரு முஸ்லீம், அம்மா ஒரு ஹிந்து. நீங்க நல்லா கவனிங்க, அத்தாவும் அம்மாவும் முஸ்லீமா இருந்தே பிள்ளைங்க ஒழுங்கா வளர்க்க தெரியல, தாண்டோடித்தனமா விட்டுறாங்க, ஹராமான வாழ்க்கையில விட்டுறாங்க. இங்க பாபா ஒண்ணு அம்மா ஒண்ணுன்னா புள்ள எப்படி வளரும்? தருதலையாத்தான் வளரும். அது ஆண் என்ன பெண் என்ன வித்தியாசம். அப்படிப்பட்ட அந்த ரீல்ஸ் வகையா ஒரு வார காலமாக கடையநல்லூரில் உள்ள எல்லா கமிஷன் சாக்கடையும் எடுத்து சமூக வலைதளம் விட்டுட்டாங்க. நான் மட்டுமா தப்பு பண்றேன்? இந்த ஊர்ல என்னென்ன தப்பு நடக்குது தெரியுமா? விபச்சாரம் நடக்குது, திருட்டு நடக்குது, கசாப் கடையில கறி வெட்டுறதுக்கு மேல ஆள் சதையை வெட்டுறானுங்க, துண்டு துண்டா வெட்டுறானுங்க, பஞ்சாயத்துல காசை வாங்கிட்டு தலாக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இந்த ஊர் மான மரியாதைன்னா நான் ஆற்ற இடுப்படியா போகுது, இந்த ஊர்ல இருக்கிற மான மரியாதை போகலையா என்று சொல்லி ஒரு இஸ்லாமிய பாலிக பெண், அவனுக்கு கல்யாணம் ஒரு குழந்தை கூட இருக்குது, மொத்தமா எல்லாத்தையும் மறந்துட்டான். சைத்தானுடைய வாழ்க்கையில போய் விழுந்துட்டான், சைத்தானுடைய மொபைல் போன்ல போய் விழுந்துட்டான். ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய மார்க்கத்தை தலைகூடாக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு ஆளாக்கப்பட்டது. அந்த அம்மாட்ட கேட்கப்படுது, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அதுக்கு அந்த அம்மா தப்சீர் விளக்கம் தர்றாங்க. நான் அல்லாஹ்வை ஒன்றும் சொல்லல, நான் நபியை ஒன்றும் சொல்லல, நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒன்றும் டச் பண்ணல. நீ அல்லாஹ்வை சொல்லாம இருக்கிறதுனாலயோ நபியை சொல்லாம இருக்கிறதுனாலயோ அல்லது இஸ்லாத்தை டச் பண்ணாம இருக்கிறதுனாலயோ நீ செய்யற தப்பு நியாயமாயிராது. ஒட்டுமொத்த உலக மக்கள் பிற சமயத்தை எல்லோரும் கேட்கக்கூடிய நியாயமான கேள்வி, புர்கா இஸ்லாமியுடைய அடையாளம், அதை உறுத்திக்கிட்டு எதுக்கு மானக்கேடான செயல் செய்யும்? அதுக்கு அந்த அம்மா இன்னொரு விளக்கம் தருது. அப்படின்னு பார்த்தா அபா கூட ஆண்களுடைய அடையாளம் தானே, அது ஏன் தமிழ்நாட்டில் இந்தியாவில யாரும் போடுறது இல்லை? அதாவது தான் செய்த தப்பை உணர்ந்து கொள்ளாமல் திருத்திக் கொள்ளாமல்
அந்த தப்பை மறைப்பதற்கு வேறொரு தப்பை செய்கிறார். இப்படிப்பட்ட இந்த புர்காக்களின் போதையாட்டம் இருந்து பாருங்க, படுமோசமா இருக்கு. மதுவை விட படுமோசமா இருக்கு. ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, 5 நிமிஷத்துக்கு மேல குறைந்தது ஒரு ரீல்ஸ் பார்த்தான்னா ஒரு சின்ன ஒரு மிடர் மது குடித்ததுக்கு சமம் என்று இன்னைக்கு ஆய்வுல உறுதிப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து செல்போனை பயன்படுத்தக்கூடியவர்கள், ரீல்ஸ் பார்க்கக்கூடியவர்கள் மதுவை அருந்துவதற்கு சமம் என்றார்கள். இங்க பாருங்க, ஒரு காலத்துல பாத்ரூம் தனியாக உட்கார்ந்து செல்போனோட உட்கார்ந்து, ஒரு காலத்துல தட்டையை கைப்பதான் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம், இப்ப செல்போன் கைப்ப உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். ஒரு காலத்துல மனைவியோட நேருக்கு நேரம் பேசிட்டு இருந்தோம், இப்ப கையில வச்சுக்க சொல்லு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இப்படி பேசிட்டு இருக்கிறோம். எல்லா இடங்களிலும் செல்போன் ஆக்கிரமித்ததால் இன்றைக்கு இஸ்லாம் சமூகத்தில் செல்போன் வந்ததற்கு பின்னால் உலகம் மாறியதோ இல்லை, இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் நிலை படுமோசமாக மாறியது. அதிலே குறிப்பாக வாழ்ந்த பெண்களுடைய நிலை படுமோசம். எல்லாவற்றையும் தாண்டி ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் அதே கேரளா 16ஆம் தேதி போன வாரம் அந்த அம்மா பேர் சுஷ்மிதா முஸ்தபான்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய பெண். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒரு ஜும்மா பயான் பேசுற இடங்கள்ல வரலாறு பேசுவதெல்லாம் தாண்டி, ஹதீசுகள் பேசுவதெல்லாம் தாண்டி நடக்கக்கூடிய சூழ்நிலை பேசுகின்ற அளவுக்கு இந்த உம்மத்தில் இன்றைக்கு ஆளாக்கி இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி பயான்கள்ல வெறும் வரலாறு தான் பேசுவாங்க, ஹதீஸ தான் பேசுவாங்க, குர்ஆன் ஆயத்தை தான் பேசுவாங்க. இன்னைக்கு ஜும்மாக்கள்ல ஒரு 10 நிமிஷம் பேசுறதே பெரிய பாடு. பாக்கி 20 நிமிஷம் மஹல்லாவை சுற்றி தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அனிதத்தை எடுத்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த உம்மத்து தள்ளப்பட்டிருக்கு. அந்த அம்மா சுஷ்மிதா முஸ்தபா அந்த அம்மா ஒரு பஸ்ல பயணம் செய்யறாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த அம்மா ஒரு வீடியோ பிடிக்கிறாங்க, அது வீடியோ பிடிக்கிறது நல்லா தெரியுது, என்னையும் நான் சேர்த்தான் பிடிக்கிறேன் பாருங்க. ஒரு கட்டத்துல அந்த வீடியோ பிடிக்கப்பட்ட அந்த அம்மா சமூக வலைதளங்களை விட்டதுனால பாதிக்கப்பட்ட அந்த நபர் மன உளைச்சலுக்கு ஆளாகி முதல் நாள் தான் பிறந்த நாள் கொண்டாடினார். வலைதளம் வரக்கூடிய செய்தி, அடுத்த நாள் தற்கொலைக்கு முயற்சி செய்து உயிரை மாய்த்துக் கொண்டார் என்ற ஒரு வருத்தமான செய்தி வரத்தான் செய்யும். நீங்க நல்லா கவனிங்க, கேவல சாக்கடை லைட்டுக்காக, சாக்கடை கமாண்டுக்காக, சாக்கடை பந்துலிக்காக ஒரு உயிரை எடுப்பது எவ்வளவு பெரிய மோசமான செய்தி. வேற சமயத்தை சேர்ந்தவங்க, இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். இன்னைக்கு அந்த அம்மா ஜெயில கைகளும் மாற்ற பிறகு பஸ்ல வீடியோ எடுக்கும் போது முர்கா இல்ல, சுடிதாரோட அந்த அம்மா வீடியோ எடுக்குது. எப்போ ஸ்டேஷன்ல மாட்டிடுச்சோ ஒரு குர்கா வெட்டு மாட்டிடுச்சு, முகத்துல ஒரு மாஸ்க் போட்டுடுச்சு. போட்டோக்காரன் பிடிக்கிறான், எல்லாருக்கும் போஸ்ட் கொடுக்காம அப்படியே பயந்து ஓடுது, முகத்தை மறைக்குது. ஒரு வீடியோ எடுக்கும் போது உனக்கு வெட்ட உணர்வு வரல, அல்லாஹ்வுடைய பயம் வரல, ஆனா நீ மாட்டிக்கிட்ட பின்னாடி 1 கோடி அபராதம், 8 ஆண்டு சிறை தண்டனை என்று உன்னை தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டதுக்கு பின்னால் உனக்கு எங்கிருந்து வச்சு புர்கா? ஏன் அந்த புர்கா முன்னாடியே போட்டு தொலைச்சிருந்தா ஒரு உயிர் போயிருக்காது இல்ல? இதெல்லாம் எதனால? இந்த நாசம் எதனால? இந்த மொபைல் போனால. பெற்றோர்கள் கையில் தான் இந்த உலகம், எதிர்காலம், இயற்கை எல்லாம் அடைந்திருக்கு. தயவு கூர்ந்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை 7 வயதிற்கு கண்காணிக்க துவங்கி விடுங்கள். இல்லாவிட்டால் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் உயிரோடு கொளுத்துவதற்கு தயாராகி விட்டார்கள். அதே 2 நாளைக்கு முன்னாடி அம்மா பட்டினத்துல, அதெல்லாம் மட்டும் நினைக்கிறேன், அங்க மெஹராஜ் இரவுக்கு அந்த ஊர் ஜமாத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சாப்பாடு ஆக்கி விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவா மெஹராஜ் இரவுல சோறு போடுற வழிமுறைலாம் கிடையாது இஸ்லாத்துல. ஒரு கூட்டம் மெஹராஜ் இல்லைன்னு சொல்லி கழிக்குது. அதுக்கு மத்தியில மெஹராஜுக்கு சோறு போட்டேன்னு சொல்லி ஒரு நிர்வாகக்குழுல என்ன செய்யறாங்க, சோறு ஆக்கி போட்டுருக்காங்க. ஏதோ அந்த அம்மா அந்த டோக்கன் ஜெராக்ஸ் எடுத்து கொண்டாந்து ஒரு பொட்டலம் வாங்கிடுச்சு, விட்டுட்டு போக வேண்டியதானே. ஜமாத்துல இருக்கிற எல்லாருமே இந்த அம்மாவை ரவுண்டு கட்டிட்டு, நீ எப்படி வாங்கலாம், நீ ஏன் வாங்கின, இந்த ஃப்ராடு தனம் உனக்கு எதுக்கு, 1008 கேள்விகள். துஜிமுத்தராம், பசித்தவருக்கு உணவளிங்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அந்த அடிப்படை வரி தெரியாமல் உன்னை யார் நிர்வாகத்துக்குள்ள வர சொன்னது? ஷரியத்து தெரியாமல் நீ நிர்வாகத்துக்குள்ள வந்தீங்கன்னா எப்படி இப்படிதான் இருக்கும். பசித்தவருக்கு உணவளிங்கள், தாகித்தவருக்கு தண்ணீர் கொடுங்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஷரியத். இந்த ஒரு லைன் தெரியாத ஒட்டுமொத்த அந்த ஜமாத்தும் அந்த அம்மாவை நடுவில் நிற்க வச்சு அப்படி இப்படி சொல்லி அந்த அம்மா ஒரு வழி பண்ணிட்டாங்க. அடிக்காத குரல் அடிச்சுட்டாங்க. ஒரு சைத்தான் பின்னாடி போய் அந்த அம்மாவுடைய புர்காவை பிடிச்சி இழுக்கிறான், முகத்திரிய கிழிக்கிறான். ஒரு பக்கம் புர்கா இல்லாம அட்டுழியம், இன்னொரு பக்கம் புர்கா போட்டு வயிற்று பசிக்கு சாப்பாடு கேட்டதற்கு ஒரு ஜமாத்தே அட்டுழியம். இப்படி இந்த சமூகத்தில் காலங்காலமாக இந்த தவறுகள் தொடர்ந்து நடந்தால் நாம் வாழும் இந்த மண்ணில்
நாம் கேட்கும் துவாக்கள் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். முடிந்தவரை நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அநியாயத்திற்கு அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம். யா அல்லாஹ், எல்லாவிட அநியாயத்தை விட இந்த மக்களை நீ பாதுகாத்துரு, முஸ்லிம் உம்மாவை குறிப்பாக பாதுகாத்துரு என்றெல்லாம் நம் மனதில் பதிய வைத்து நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில சம்பவங்களை பாடமாக படிப்படியாக எடுத்து நாம் நம் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டால் அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்வான். இல்லாவிட்டால் எங்கோ நடக்கிற செய்தி நாளை நமது மஹல்லாவில் நடக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் எல்லோரையும் பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் ஷாபானுடைய சிறப்புகளை விளங்கி, குடியரசு தினத்தினுடைய நாட்டின் பற்றை விளங்கி, எல்லாவற்றுக்கும் மேல் ஹிஜாப் மானத்தை மறைத்து கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம் என்பதை முழுமையாக விளங்கி வாழக்கூடிய நற்தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவான் என்று கூறி எந்த வார்த்தைகளை பேசினோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.